ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்கள் ஃபேமிலியோட நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை 10:12 ராவுகால பூச்சிக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு பூ கட்டிகிட்டு இருக்கேன். நைட்டு வந்து ஒரு பாதி பூ கட்டினேன். பயங்கர தூக்கம் சமாளிக்கவே முடியல. பாதி பூ எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். இப்போ காலையில் எப்போ போல் நம்ம சீக்கிரம் வந்துருச்சு. காலையில் தண்ணி தெளிச்சு கோலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செய்ய போயிட்டு வந்து அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் தக்காளி கடையில், நம்ம வீட்டில் தோசை தக்காளி கடையில், அப்புறம் வந்துட்டு சாம்பார், கேரட் பொரியல் செஞ்சேன். அன்றைக்கி பசங்களுக்கு காலை டிஃபன் செஞ்சு சாப்பிட்டாங்க. மதியத்துக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். சரி வந்துட்டு இப்போ ஒரு 15 கேன் தண்ணி கேன் போட்டேன். காலையில் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. தண்ணி கேன் போட்டுட்டு இப்போ பூ கட்டிவிட்டேன். சரி மீதி பூவும் கட்டினா அம்மனுக்கு வந்து நல்லா லாங்காக வந்து மாலை மாதிரி போடலாம் அப்படின்ட்டு சரி இருக்கிற கொஞ்சம் பூவும் கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு கட்டிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டே என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டடா. புது அகல் விளக்கில் வந்து விளக்கு போடணும் அப்படின்றதுக்காகவே நான் கொஞ்சம் ஒரு 50-60 விளக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் ஸ்டாக் வச்சுட்டேன். இந்த பேக் தான் வந்து நான் ரெகுலராக வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்கு. வந்து தண்ணி கேன் போடணும், அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி வந்து 2 பேருக்கு மட்டும் லெமன் சாதம் செய்ய சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும், தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். துர்க்கை அம்மன் யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதே சந்திரமா வா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத. பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. கோவிலே பூட்டிட்டாங்க. ஏன்னா 12 மணிக்கு ஆகிடுச்சு. கோவில் பூட்டிட்டாங்க. நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் சமையல் வேலைக்கு போகணும். கோயில் போயிட்டு வந்தாலே மனசுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, ஒரு நிறைவாக இருக்குது. அம்மனுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வந்தோம், இல்லை முருகர் கோயிலுக்கு போகிறோம், இல்லை சிவன் கோயிலுக்கு போகிறோம். ஆக மொத்தத்தில் கோவில்னு போயிட்டு வந்தாலே மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. போயிட்டு ஏதாவது ஒரு காய் வாங்கிட்டு உருளைக்கிழங்கு வறுத்தா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் ஏதாவது ஒன்று வாங்கி எடுத்துகிட்டு போய் சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்கணும். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. பாத்திரம் தேய்க்கணும். வந்துட்டு இதெல்லாம் தேய்ச்சி வச்ச பாத்திரம் எடுத்து கபோர்டில் அடுக்கணும், மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம வீட்லேயே நிறைய வேலை இருக்குது. போய் அங்கே வேலை முடிச்சுட்டு வந்து தான் நம்ம வீட்டில் வேலை பார்க்கணும். துணி காய போடலான்னு வந்தால் வானம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி மப்பும் மந்தாரமாக இருக்குது. துணி காய போட்டால் காயுமா காயாதானே தெரியல. போடுவோம். மன்னன் சொல்லும் கவி மங்கைச்சது காதல் நிலாம்பரி. மங்கனி கங்கினி வெண்ணிலவின் தங்கனி உன்னைத்தான் என் கண்கள் சந்திக்கும். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான். துணியை காய போட்டுட்டு ஒரு வீட்டுக்கு போய் தண்ணி கேன் தான் போட்டு வந்தேன். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. கிளைமேட் தான் சேஞ்சாக இருக்குது, மழை இல்லையேன்னு துணியை காய போட்டுட்டு போனால் படன்னு தூரம் வந்துருச்சு.
மேலே ஓடி வந்து பார்க்குறேன், தூர நின்று போச்சு. என்னடா இது அவஸ்தையாக இருக்குது. வாங்க, நாயை விட மோசமாக போச்சு என் பொழப்பு. ஓடணும், ஓடு 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 ஓடு. செல்வி திருவலர் தேவி திருமால் மகிழ்வே ஸ்ரீலக்ஷ்மி தினமெமை காக்கும் திரு தொண்டர்மணியே திரு ஞானவல்லியே ஸ்ரீலக்ஷ்மி பாற்கடல் செல்வி பங்கஜவல்லி பத்மாசினியே ஸ்ரீலக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யம் அருளிடும் தேவி அலை மாமகளே அஷ்டலக்ஷ்மி அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வரவே குங்கும பச்சை கஸ்தூரி
குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது. முருகல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது. உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது. உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது. உனது தந்த இறைவனுக்கும் மேலும் அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயிலாதனே பாவ. உங்களை எந்த காலத்திலும் யார் கைவிட்டாலும், உலகே கைவிட்டாலும், ஊரே பகையானாலும், நட்பே நடுமுதுகில் குத்தினாலும், உங்கள் தாய் தந்தை மகன் பிள்ளை யார் உங்களை நடுத்தருவில் நிப்பாட்டினாலும், அந்த நேரத்துல ஒரு பெரிய கரம் வந்து செம்மாந்திருக்கின்ற கரம், ஈத்து ஈத்து அருள் வழங்கிய கரம், சிவந்த கரம், மத்ஸ்யரேகை ஓடுகின்ற கரம், பாம்பணிந்த கரம்,